ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 கப் உளுந்து எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த உளுந்தை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1 ஹவர் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த உளுந்து நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இந்த உளுந்தோடவே பச்சை மிளகாய், இஞ்சி 2யும் போட்டு அரைச்சிருவேன். ஸோ அப்போ பசங்க சாப்பிட்றப்ப பச்சை மிளகாய் கடிக்க வாயில் அகப்படாது. சும்மா லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைக்க முடியாது. ஸோ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இது ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் வரைக்கும் நல்லா அரைப்பேன் நான். அப்போ தான் மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுக்கிறப்ப அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ உளுந்து வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு நீங்கள் அரைக்கிறப்பவும் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறப்ப சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகு ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி நல்லா பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் வேணும்னா நீங்கள் சோடாப்பொடி கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் சோடாப்பொடி எப்போவுமே சேர்க்க மாட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க இதோட. ஸோ இப்போ இந்த அரிசி மாவு சேர்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா, வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே சமயத்தில் இன்கேஸ் தண்ணி ஏதாவது அதிகமாக இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிக்காது வடை. ஸோ இந்த அரிசி மாவு அந்த தண்ணியில் இழுத்துக்கும். இந்த அரிசி மாவு சேர்க்குறது டிப்பன் அந்த குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ உளுந்து மாவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு உளுந்து அரைச்சதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வடை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மாவு முதல்ல சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வடை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டி கையில் வச்சுக்கிட்டு லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஓட்டையை போட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான். இல்லைன்னா நீங்கள் வாழை இலையை கூட கையில் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கையில் ஒட்டாமல் வரும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படியே மாவு எடுத்து நல்லா உருட்டி அப்படியே பெருவிரலில் ஒரு ஓட்டை போட்டு போடுவாங்க.
அடுப்பு வந்து ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வடை வந்து ஃபுல்லாக குக் ஆகும். இல்லைன்னா வந்து மேலே வந்திருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய உளுந்து வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த ஒரு பேப்பர் டோல் வச்சுட்டு அதில் அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு துளி கூட எண்ணெய் குடிக்கல வடை, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட் லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.